பிகேஆர் ஃபேமிலி. இன்னைக்கு வந்து சண்டே, அதாவது இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷலா இன்னைக்கு சமைக்க போறோம். என்ன ரித்திக் சமைக்க போறோம்? இந்த இங்க பாருங்க, எங்க அப்பா வீட்டுல வந்துருக்கேன். என்னன்னு சொன்னா இன்னைக்கு முளவா. ஓ, இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஆர்டர் வந்து ஸ்பெஷல். இன்னைக்கு வந்து இன்னைக்கு மெனு வந்து பிரசாதம். என்னன்னு சொன்னால் லீக்ஸும் உருளைக்கிழங்கும் ஒரு வெள்ளைக்கறி, தக்காளி பழ சம்பல், மற்றது வந்து இறைச்சி கறி. சரியா, இது 3 தான் இப்போ வைக்க போறேன். ஏன்னா ரித்திக்கு எக்ஸ்ட்ராவா முட்டை அவிச்சு கொடுக்க போறேன். இன்றைக்கு என்ன சமைப்புமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா லீக்ஸையும் உருளைக்கிழங்கும் ஒரு வெள்ளைக்கறி வைக்க போறேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் வெங்காயம், 4-5 மிளகாய். இதை இனி அப்படியே விடுவோம் 2வது பாலில். வித்தியாசமாக ஒரு காய்ச்சி வந்து எல்லாம் ஒன்றா போட்டு மிக்சிங் ஆக்கி தூள் உப்பு இதெல்லாம் போட்டு ஒன்றா கொஞ்சம் நேரம் அப்படியே இறைச்சியோட சூறப்பொடியாக சேர்த்து சமைப்போம். அப்படி வளமையோட வித்தியாசம். ரைட், இன்னைக்கு வளமைக்கு மாறாக வித்தியாசமாக சமைக்க போகிறேன். கறி, இறைச்சி கறி மட்டும். ஏன்னா வளமையாக எல்லாம் இறைச்சி எல்லாம் அவிய விட்டு தான் தூள் இது பண்ண போகிறேன். இன்னைக்கு தூள் உப்பெல்லாம் போட்டு ஊற வைக்க போகிறோம். அப்படியா? சரியா, இன்னும் கொஞ்சம். எவ்வளோ நேரம் ஊற விட போறீங்க? ஒரு 10 நிமிஷம் விடுவோம். ஓய் பாரத் ரித்திக், ஒரு 10 நிமிஷம் உப்பையும் தூளையும் போட்டு ஊற வைக்கிற வயது வரப்பா. ஓகே ஓகே. மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுவோம். தூக்கி அமைக்கட்டும். அப்படியே பாலை விடுவோம். ஆறுக்கு லீக் சொல்ல கறி வேணும். ஆறுக்கு லீக் சொல்ல கறி வேணும். ரித்திக் சொல்லுங்களேன். அப்பாக்கா ரித்திக்கா வரும்? உங்களுக்கா? அப்ப அப்பாக்கு அப்பாக்குமா? லீக்ஸும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு பால் கறி ரெடி ஆகிட்டு இன்னொரு 2 நிமிஷம் அது இருக்கும். ஐயோ, அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பா இறைச்சி கறி வைக்க ரெடி ஆகிட்டு என்ன கொதிக்கட்டும். ஓகே, பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு வதக்குவோம். பெருஞ்சீரகம் எழுது இல்லையா? பாருங்க, பெருஞ்சீரகம் கடுகும் போடும். அதையும் போட்டு நல்லா வதக்குவோம். நெக்ஸ்ட் உப்பு தூளெல்லாம் போட்டு இறைச்சி போடணும்.
சரி என்ன பண்ணுவீங்க? இது அப்படியே அவியும். அப்படியே அவியாதுங்க. சரிங்க ரித்திகையா. குறைச்சி சாப்பிடுங்க. ஆயா எலும்பு கடிக்கிறேன். எலும்பா கடிக்கிறீங்க? எப்படி இருக்கு கட்டிக்கறி? எப்படி இருக்கு தாத்தா வச்ச கறி? எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். சூப்பராக்கா. நீங்கள் என்னவா ஞாயிற்றுக்கிழமையும் வேலையா உங்களுக்கு? வேலை முடிஞ்சா தையல் வேலை தானே. அப்போ தச்சுட்டு வந்துட்டேன். நாளைக்கு கொண்டு தச்சா சரி, நாளைக்கு லஞ்சுக்கு கொடுக்கறதுக்கு. சரி, அந்த ஏரியா கலப்பாருங்க, ஃபுல்லாக சோப் போட்டு கழுவுங்க. எந்த ஏரியாப்பா? இந்த ஏரியா ஃபுல்லாக சோப் போட்டு கழுவுங்க. அவ்வளவு ப்ரெஸ் போட்டு எந்த அறியும் நினைக்கிறேன். மூக்கல் அறிய போகுது. என்ன எடுத்துக்கு சாப்பிடுங்க பாருங்க. என்ன சமையல்? சமையலா? என்ன சமையல்? இறைச்சிக்கறி. கறி என்ன தெரியுது? லீக்ஸும் உருளைக்கிழங்கும் போட்டு வெள்ளைக்கறி, தக்காளி பழ சம்பல். சாப்பிடுவோமா அப்போ? பசி வந்துட்டா அந்த இது இப்படி அப்படி என்ன சோர்ந்து விழுந்துடும் போல. வா சாப்பிடும். ரித்திகையா வாரீங்களா சாப்பிட? குடிக்க போறீங்களா? சாப்பிடுங்கடி. ரைட், ஓகே. இங்கே அழகு ரச்சிக்கறி ரெடி. அப்படியே இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளைக்கறி ரெடி. அப்படியே இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழ சம்பல் ரெடி. இனி சாப்பிட்றது தான் மிச்சம். புத்தரிப்பு சோறு. பசி வந்துட்டு பிரசாந்த பார்த்து கொண்டு நிற்கலாது. சாப்பிட போகிறேன். அப்படியே இங்கால இறைச்சிக்கறி. இங்கால அப்படியே பால் கறி. அப்படியே தக்காளி பழ சாம்பார் சாப்பிடும். பசியில் வந்துருப்பீங்க. பசி இல்லாமல் வந்திருக்கோம். சொல்லிட்டு தான் இருந்தாங்க. நாங்கள் வந்து சாலியக்கா சமைச்சிருக்கோம் வீட்டை. போய் சாப்பிடுவோம். அப்படி லீக்ஸ் கறி, லீக்ஸ் உருளைக்கிழங்கு பால் கறி, இறைச்சி கறி, கேரட் கேரட் தக்காளி பழம் வெங்காயம் சாம்பார். எல்லாருக்கும் கரெக்டாக பாரமாக இருக்குண்ணே. நல்லா இருக்கு. அந்த டைம் தாண்டினா கொஞ்சம் நான் சோர்ந்து போயிடுவேன். தெரியும் தானே. அது சாப்பிட்டோன்னா ஒரு டைம் கொண்டு வரும். ஓகே, சாப்பிட நீ வந்து சாப்பிட போகிறேன்னா பசி வந்துட்டாலும் எல்லாருக்கும். இப்போ வந்து சாப்பாடுகள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். இறைச்சிக்கறி எங்கட அப்பா வைத்தவர். வெள்ளைக்கறி வந்து தக்காளி பழ சம்பல் போட சொல்லுங்கள். வெங்காய சம்பல் போட்டுக்கலாம். வெங்காய சம்பளம் தக்காளி பழத்தை கொஞ்சமாக போடுங்க. வெங்காயம் போட வேண்டிய இடத்துக்கு தக்காளி பழத்தையும், தக்காளி பழம் போட வேண்டிய இடத்துக்கு வெங்காயத்தையும் போடுங்க. அப்படியா? அப்போ ஓகே. ஓகே இருக்கு. உண்மையா? பரவாயில்ல. நான் அப்போ கொஞ்சம் யோசிச்சேன் தான். ஆனால் தக்காளி பழம் கூட போட்டால் நல்லா இருக்கணும். தக்காளி பழம் கூட போடணும். நல்லா இருக்கும். அது நீங்கள் என்ன பண்ணி கொடுத்தாங்க? நன்றி சொன்ன சாப்பாடு செஞ்சு கொஞ்சம் இறைச்சி பொறிச்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்துருங்க. அதுக்கு நான் தனியாக கொண்டு எல்லாம் செய்ய இல்லாத இன்றைக்கு சகி கடைக்கு போயிட்டால் அப்பா மட்டும்தான் நின்றவர். புள்ள நின்றா வீடியோ எடுக்க எல்லாம் மாறுதுன்றது எல்லாம் பிடிச்சி பண்ணிப்பான்றீங்களா? கோபுரா செட் எல்லாம் இருக்குதானே? அந்த ஸ்டாண்ட் எல்லாம் இருக்குதானே? வச்சிருக்கலாம் தானே? ஓ, என்ன பார்த்தீங்களா? அந்த கட்டத்துக்கு நீங்கள் இல்லை தான் அறிவான பிடி எங்கள்கிட்ட கொண்டு இப்போ நம்பலையா? என்ன அறிவு இருக்குண்டா? அறிவு இருக்க நம்பலை, நம்புறேன்.
ரைட் ஓகே. இப்போ நான் வந்து நானும் சாப்பிட்டேன், பிரசாந்த் சாப்பிட்டு சஜி எல்லாருமே சாப்பிட்டேன். இப்போ ரித்தி குட்டிக்கு தான் நான் சாப்பாடு போட்டுட்டு வந்திருக்கேன். ரித்தி குட்டி இது என்னதுன்னு சொல்லுங்க. இது கொழும்பா? உருளைக்கிழங்கும் லீக்ஸும் வெள்ளைக்கறி. இது தக்காளி பழம் வெங்காயம் போட்டு சாம்பல் ஃப்ரை. நோ மெதுவாசி வரும். இதுல என்ன இல்ல? எங்க முட்டை பிள்ளைங்க அவிக்கலையாம்மா? இந்த இருக்கு. ரைட். ருத்தி குட்டிக்கு இன்னைக்கு முட்டை ஒன்று சித்திக்கா ஒன்று அச்சுவக்கா கண்டா வச்சது. என்னம்மா? அப்ப ஓ ஒன்று ரித்திக்கு. அப்ப சித்திக்கா உண்டு அச்சுவா கையில தானே சித்திக்கா குழம்பு தெரியும் எங்களுக்கு. எனக்கு சித்திக்கு தருவீங்களா ஒரு முட்டை? முட்டை சித்திக்கு கொடுப்பீங்களா? அம்மாக்கு தெரியுங்களா? சரி சரி. இங்க இந்த முட்டை உங்களுக்கு, இந்த முட்டை சித்திக்கு கொடுப்பீங்களா அம்மாக்கு தருவீங்களா? அப்ப சித்தி பாமே சித்திக்கு பாதி அம்மாக்கு பாதி என்னையா? ரைட் ஓகே. இந்த பிள்ளைக்கு ரைட் ஓகே. ரித்தி குட்டி சாப்பிட போறான். சாப்பிட காட்டுவான். அச்சா பிள்ளையா சாப்பிட பாருங்க. நீங்க இப்ப சாப்பிட போறா அம்மா தீத்தி விடுற பிள்ளைக்கு. மற்றது வந்து டேஸ்டா இருக்கா? உண்மையா சொல்லணும். நல்லா இருக்கா இல்ல நல்லா இல்லையான்னு வடியா சாப்பிட்டு சொல்லுங்க. சரியா? ரைட். இத வாங்க பாப்பா. சாப்பிடவே இல்லை. நல்லா இருக்கு. வாயில பட்டோனே நல்லா இருக்கு போல. உண்மையா நல்லா இருக்கா? சாப்பிட முடியுமா இருக்கா? நீங்க அதை தட்டினா தண்ணி ஊத்துனானே அப்படி சொல்லக்கூடாதுங்க. இருக்கு வடியா இருக்கு. சரி ரித்தி குடி சாப்பிட்டு கொண்டிருக்க. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால் என்ன செய்வோம் ரித்திகையா? சரி விளையாட்டு சாமான் வேண்டித்தான்னு சொல்லிதான் இப்ப ஒரு ஆள் சாப்பிட போகுது. ரைட்டா? இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். என்ன ரித்தி முடிச்சு விட்டா? நான் நீங்க சாப்பிடுறீங்க தானே? ரைட். இன்னைக்கு சமையல் தான். இன்னைக்கு இறைச்சி கறி, லீக்ஸும் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு வெள்ளைக்கறி, தக்காளி பழ சம்பல், முட்டையும் அவிச்சு இன்னைக்கு வழியா சாப்பிட்டோம். இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? சரி தக்காளி பழ சம்பல் இல்ல, வெங்காய சம்பளா அத்தா. சரி இல்ல வெங்காயம் தக்காளி பழம் போட்டேன்னு சொன்னாங்க. அவர் சொல்றே தக்காளி பழ சம்பளம்னு சொல்லணும்னு சொன்னா தக்காளி பழம் தான் கூட இருக்கணுமா, வெங்காயம் கொஞ்சமா இருக்கணுமா. இன்னைக்கு மதியம் இந்தாங்க ரைட். எப்படி சாப்பிடுறாங்க ரித்தி குட்டி? கலர் அடித்தான் சாப்பிடுவீங்களா? ரைட்டா. வடிவா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு நான் தான் தனியாக சமைச்சேன். பசியோட வந்து வடிவா சாப்பிட்டுதானே ரித்தி? இன்னைக்கு அம்மா இல்லாத காரணத்தால் நான் இன்னைக்கு தனியாக சமைச்சேன். இல்லை அம்மா இருந்தா எல்லா வேலையும் சேர்த்துருவேன், நாங்கள் சமைப்போம். ரைட் ஓகே. இப்போ வந்து நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிகேஆர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் பிகேஆர் ஃபேமிலி. ரித்தி குட்டி பாய் சொல்லிவிடுங்கள். பாய்.